நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுல நம்ம கவனமா இருக்கிறது தான். ஒருவேளை நம்ம தொழுகல, நோன்பு வைக்கல, ஜக்காத் கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து நம்ம மீண்டோம்னா நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா ஒரு மனிதனுக்கு நம்ம அநீதி இழைக்கும் போது அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அநீதி இழைத்தவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவுல எந்த ஒரு திரையும் இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ மனுஷங்களுக்கு அநீதி இழைச்சிராம ரொம்ப கவனமா இருக்கணும். அநீதி அப்படின்னு வரும்போது எல்லா காரியங்களையும் அவங்கள மனவேதனைப்படுத்துறதும் அநீதிதான். ஒருத்தவங்களை பற்றி அவதூறு சொல்றதும் அவங்களுக்கு அநீதி ஏற்படுத்துறதுதான். ஒருத்தவங்களுக்கான சரியான கூலி கொடுக்காம இருக்கிறதும் அநீதி இழைக்கிறது தான். அல்லாஹ்வுடைய நீதத்துக்கு மாறாய் நம்ம எப்படி நடந்துகிட்டாலும் அது அநீதம் தான். அநீதி இழைக்கப்பட்டவன் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அப்படியே அங்கீகரிக்கிறான். சோ இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மனுஷங்க கூட தான் நம்ம உறவாடிட்டு இருக்கோம். அந்த உறவுலையும் ரொம்ப கவனமா யாரையும் எந்த கஷ்டமும் படுத்திராம யாருக்கும் அநீதி இழைச்சிராம நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அப்படி அநீதி இழைக்காதவர்களாக சொர்க்கத்தில்